ஹாப்பி ஈவினிங். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல சுவையான சன்னா மசாலாவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ சன்னா மசாலா பண்ணுறதுக்கு நான் சன்னாவை ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சோக் பண்ண சன்னாவை ஒரு ப்ரெஷர் குக்கரில் மாற்றிக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் சன்னாவுக்கு தேவையான அளவு உப்பும் சன்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் விட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு 6 to 7 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிட்டு இருக்க டைம்லேயே பக்கத்தில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் எண்ணெய் போடுவேன். எண்ணெய் விட்டதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்புல மிளகாத்தூளும் போட போகிறதுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட 6-7 பல் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வர டைமில் நான் இங்கே ஒரு 6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அதோட சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க. இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். 6 வெங்காயத்துக்கு 3 தக்காளி. வெங்காயத்தை விட தக்காளி குறைவாகவே இருக்கட்டும், போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா ஒன்று சேர வதங்கி வரட்டும். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப குக்காயி குழைய வேணாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 6-7 முந்திரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா கசகசாவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ரெடி ஆகட்டும். ரெடி ஆனதுக்கப்புறமா இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். இது ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போது வேறு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ஆயில் விடுங்க. ஆயில் விட்டதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் மசாலாஸ் எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 துண்டு பட்டை, ஒரு 3 பிரிஞ்சி இலை, இது கூடவே ஒரு 3 லவங்கம், அப்புறம் ஒரு அன்னாசி பூவை உடச்சி சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட ஒரு கை கருவேப்பிலையை ஆட் பண்ணி பாருங்கள். வீடே மணமாக இருக்குங்க. ஏன்னா எண்ணெயில் இந்த ஹோல் ஸ்பைசஸ் மசாலாவோட கருவேப்பிலையை சேர்த்து பொரித்து விடும்போது நல்லா ஸ்மெல் வருங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி அலம்பி ஊற்றியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து கலக்கி விடுங்க. கலக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்க்கலாங்க. இப்போது இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன். கரம் மசாலா வீட்டிலே ரெடி பண்ணதுங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நான் ரெடி பண்ணித்தரேன். இப்போ அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போது இது எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா மசாலாவோட பச்சை வாசனை போகணும். இது எல்லாத்தையுமே ஒன்று சேர கலந்து விடுங்க. இந்த இடத்துல உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு போதும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, நல்லா விட்டுட்டேன். ஸோ இப்போது வேக வச்சுருந்த சன்னாவை தண்ணியோடையே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அதில் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு ரெடியானால் போதும். இது மேலே நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை தூவிக்காங்க. கொதிக்கும் போதும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஏற்கனவே சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம திரட்டிக்கலாம். நல்லா மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்பவும் குண்டாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான சைஸில் நல்லா திரட்டிக்கோங்க. இப்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரத்துக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, பேன் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம சப்பாத்தி மாவை அதில் போடணும். நல்லா சப்பாத்தி மாவு அதில் நல்லா திரட்டி அதில் போட்டதுக்கப்புறமா 2 சைடும் குக் பண்ணிக்கோங்க. இதில் ஆயில் விடாதீங்க. நல்லா 2 சைடும் நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணும்போதே அது நல்லா உப்பி வர்றது நம்ம பார்க்க முடியும். இப்போ இப்படி உப்பி வர டைமில் மட்டும்தான் நம்ம வந்து தேவையானது ஆயிலோ இல்லை நெய்யோ இல்லை வந்து பட்டரோ எது வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா புசுன்னு வந்ததுக்கப்புறம் எண்ணெய் விட்டு நல்லா 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு பரட்டி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட புசுக் சப்பாத்தி ரெடி. இப்போ பார்த்தீங்களா அது எந்த அளவுக்கு நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட சாஃப்டான நல்லா சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சன்னாவோட வச்சு சர்வ் பண்ணி நல்லா சூப்பராக சாப்பிடுங்க. அவ்வளோதான், ஹாப்பி குக்கிங்.